புதிய விடியல் என்ற நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்திருக்கிற கிங்ஸ்லி அருணோதயகுமார் அண்ணன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். உங்கள் சார்பில் சில கேள்விகளை வைக்கிறோம். நாம் பதில் காண வேண்டிய சில முக்கியமான கேள்விகள், அதற்கான விடை இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் சார்பில் அந்த கேள்விகளை கேட்கவும், அவள் தருகிற பதில்கள் நம்ம எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? அண்ணே, உங்கள்கிட்ட நான் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறேன். சில வார்த்தைகள் மிகவும் பொது உடைமையாக ஆகியிருக்கிறது. சில காமன் வேர்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். விசுவாசம், நம்பிக்கை, இப்படி சில வார்த்தைகளை நாம் அறிந்தோ அறியாமலோ உபயோகித்து கொண்டு இருக்கிறோம். இந்த அடிப்படையில் சுவிசேஷம் அப்படின்ற ஒரு முக்கியமான வார்த்தை, நற்செய்தி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் புரிவதற்காகவும் ஒரு தெளிவு கிடைப்பதற்காக நற்செய்தினா எப்படி சொல்லுவீங்க? அது உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நற்செய்தி என்கிற சொல்லாடல் கிறிஸ்தவத்தில் முதலாவது பயன்படுத்தப்பட்டது என்று நாம் நினைக்கிறோம். ரோம மன்னர்கள் தாங்கள் குடிமக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற செய்தியை முழக்கத்தோடு சொல்லுவதற்கு ஆட்களை அனுப்புகிறார்கள். மன்னன் சொல்லுகிறார் என்பதை அவர்கள் முரசு கொட்டி சொல்லுவது வழக்கம். அதைத்தான் சகலமானவர்களுக்கும் சொல்லப்படுகிற நற்செய்தி யாதெனில் என்று சொல்ல துவங்கினார்கள். அதைத்தான் கிறிஸ்தவ உலகத்திலும் சுவிசேஷம் என்கின்ற வார்த்தையாக அல்லது நற்செய்தி என்கின்ற ஒரு கருத்தாளம் மிக்க வார்த்தையாக, வெறும் ஒரு தகவலாக அல்ல, அதை நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம். நற்செய்தி என்பது கடவுள் இயேசு வழியாக உலகத்துக்கு மீட்பை சம்பாதித்திருக்கிறார். மனிதன் தேடி அலையும் பாவ மன்னிப்பு, விடுதலை, பரிசுத்தமான வாழ்க்கை, எதிர்கால நம்பிக்கை, இவை எல்லாவற்றை குறித்து அவன் எதிர்பார்க்கும் அந்த தேடலுக்கு பல மதங்கள் இருக்கிறது, பல ஆன்மீக முயற்சிகள் இருக்கிறது. ஆனால் நாம் நற்செய்தி என்று சொல்லுவதற்கு காரணம் மனிதனை கடவுள் தேடி வந்தார் என்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் பார்வையில் மனிதன் எவ்வளவு விலையேற பெற்றவன் என்பது. அதனால் ஒரு தனித்துவம் உண்டு. ஆங்கிலத்தில் யுனிக்னு சொல்கிறாங்க இல்லையா? கடவுள் மனிதனாக வந்தது, கடவுள் சாபமானது, பாவம் அறியாதவர் பாவமானது, அவர் மூலமாக சிலுவையிலே நமக்கு அவர் பெற்று தந்த மன்னிப்பு, அவர் நிலைநாட்டிய தேவநீதி, அவர் நமக்கு பரிசளித்த சாகாவரம், இவை எல்லாவற்றையும் தாண்டி அவர் மனித மனங்களில் அமைக்கும் ஆட்சியை நற்செய்தி என்று நாம் சொல்கிறோம். இதுதான் என்னை பொறுத்த மட்டிலே சுருக்கமான பதில். நன்றி அண்ணே. கர்த்தராகிய கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த விடுதலை, அவர் ஸ்தாபிக்கிற ராஜ்யம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த நற்செய்தின்ற வார்த்தையிலேருந்து நற்செய்தியாளர் அப்படின்றதையும் கையாளுகிறோம். ரொம்ப சகஜமாக, காமனாக மிஷனரி அப்படின்ற வார்த்தை பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. அந்த மிஷனரி அப்படின்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அவங்க வேலை என்ன? அவங்க யார்? இந்த நற்செய்தியாளர் என்கிற பதத்திற்கான பொருளை நாம் கண்டுகொள்வதற்கு முன்னதாக தெரிந்திருக்க வேண்டியது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் இதய கமலத்தில் வரவேற்றவர்கள் எல்லாரும் அவருக்கு நற்செய்தியாளர்கள் மட்டுமல்ல, அவர்கள் சாட்சிகள். முதலாவது வாழ்க்கை மூலமாக இயேசு கிறிஸ்து அவர்களில் ஏற்படுத்தி இருக்கும் அந்த உள்ளான மாற்றத்தை பவுலின் வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி இதயங்களில் விடிந்திருக்குமானால் அதை வாழ்க்கையில், மனித உறவுகளில் தாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்பதை பிரதிபலிக்க வேண்டியவர்கள். பேசாமலே பேசும் மொழி, அதுதான் சாட்சி என்பது. அப்படி அவர்கள் அதை செய்கின்ற போது, அவர்கள் வாய்மொழியால் அவரை சொல்லுகின்ற போது நற்செய்தியாளர்கள் என்று சொல்கிறோம். ரெண்டு விதத்தில் இந்த வார்த்தைகளை கையாளலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பகிர்ந்து கொள்கிறவர்கள் எல்லாரும் நற்செய்தியாளர்கள். நாம் எல்லாரும் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கென்றே அழைக்கப்பட்டவர்கள். அதை தேவனின் அழைப்பின் பேரிலே சிறப்பாக செய்கிறவர்கள், முழுமையாக தங்களை அர்ப்பணித்து தேவனுக்காகவே வாழ்ந்து சுவிசேஷத்துக்காகவே தங்களை இல்பொருளாக்கி கொள்கிறவர்கள் நற்செய்தியாளர்கள். அதுக்கு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க, அப்போ மிஷினரினா என்ன? மிஷினரி என்பது ஆங்கிலப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டு மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் அப்போஸ்தலர்கள், அதாவது தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், தேவனால் அழைப்பு பெற்று தேவனால் அனுப்பப்பட்டவர்கள்.
நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார், ஒவ்வொருவரையும் வெவ்வேறு விதமாக அழைக்கிறார், தம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்கிறார், தம்மிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார், பயிற்சி அளிக்கிறார். அதற்கப்புறம் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே அவர்களுக்கு களப்பயிற்சிக்காக அவர்களை 2 பேராக அனுப்புகிறார். அதுக்கப்புறம் பிசாசுகளின் மேல் அதிகாரம், நோய்களின் பேரில் அதிகாரம், மக்களை கட்டவிழ்ப்பதற்கான அதிகாரத்தை கொடுத்து போய் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். இவர்கள் அப்போஸ்தலர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். இந்த நற்செய்தியாளர்கள் என்பதற்கும் அப்போஸ்தலர்களுக்கும் ஏதும் வேற்றுமை உண்டா? வேதத்தில் கையாளப்பட்டிருக்கும் அப்போஸ்தலர் என்கிற வார்த்தை கூர்மையாக சொல்ல வேண்டும் என்றால் தேவன் தெரிந்து கொண்டு பயிற்சி அளித்த அந்த 12 பேருக்கு மட்டும் வழங்கப்பட்ட பெயர். அப்போஸ்தலனாகிய பவுலும் நானும் அகால பிறவியாகிய என்னை அவர் அழைத்ததினால் நானும் அவருக்கு அப்போஸ்தலன், எல்லா அப்போஸ்தலரை போல நானும் பணி செய்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டுமானால் இப்பொழுதும் அவருடைய நாமத்தை கூறி அறிவிப்பதற்காக வெவ்வேறு இடங்களுக்கு செல்லுகிறவர்கள், அதாவது கலாச்சாரம் தாண்டி செல்லுகிறவர்கள், மொழி தாண்டி செல்லுகிறவர்கள், நாடுகளை கடந்து செல்லுகிறவர்கள் தான் மிஷினரிகள் என்கின்ற வார்த்தைக்கு பொருத்தமானவர்கள். கிராஸ் கல்ச்சரல் மிஷினரி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். அதுபோக தாங்கள் இருக்கும் இடங்களிலே முழு நேர ஊழியமாகவோ பகுதி நேர ஊழியமாகவோ ஆண்டவருடைய நாமத்தை கூறி அறிவிக்கிறவர்கள் நற்செய்தியாளர்கள். அப்போ எல்லா நற்செய்தியாளர்களும் மிஷினரிகள் அல்ல, எல்லா மிஷினரிகளும் நற்செய்தியாளர்கள். தேங்க்யூ. நம்ம எல்லாரும் சாட்சிகள் என்று சொன்னீங்க, தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிறவர்கள் நற்செய்தியாளர்கள் என்று சொன்னீங்க. ஆனால் எல்லாரும் மிஷினரிஸ் இல்லை அப்படின்றதையும் சொன்னீங்க. கல்ச்சரை தாண்டி கலாச்சாரம் கடந்து போகிறார்கள் என்று சொல்லி அந்த தெளிவுக்கு நன்றி. நற்செய்தியாளர்களானாலும் சரி, சுவிசேஷகர்களானாலும் மிஷினரிஸ் ஆனாலும் இயேசு அப்படின்ற நாமத்தையும் அவரை சார்ந்த அந்த நற்செய்தியும் அறிவிக்கிறாங்க. இப்போ நமக்கு வருகிற ஒரு கேள்வி, நாம் இருக்கிற பெருநகரங்களானாலும் சரி, நாம் வாழ்கிற ஊர்களானாலும் சரி, பெரும்பாலும் இயேசு அப்படின்ற நாமத்தை அறிந்திருக்கிறார்கள். ஒருவேளையில் இவங்க இயேசு அப்படின்னா கிறிஸ்தவர்களின் கடவுள் என்று தெரிந்து வைத்திருக்கலாம், அப்படி அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே வைத்திருக்கலாம். இவங்களுக்கு நம்ம எப்படி சுவிசேஷம் சொல்லுவது? இதுக்கு முன்னால் ஒன்று நான் தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர், அதாவது திருச்சபை என்று சொல்லுகிற கூட்டாண்மைக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார், அன்பு கட்டளை, 11வது கட்டளை என்று சொல்லுவார்கள். கிறிஸ்துவின் அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்துவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்பதை மக்கள் மத்தியிலே முழக்கமிடுவது. இது எல்லா சராசரி விசுவாசிக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடமை. இங்குதான் நாம் அநேக நேரங்களிலே தவறி விடுகிறோம். ஊழியம் என்றால் அது ஒரு சிறுபான்மையினருக்கு மட்டுமே என்று நினைத்துவிட்டு அவர்களுக்கு நிதி ஆதரவு அல்லது ஜெப ஆதரவு, இல்லை என்றால் ஒரு மன அளவிலே அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து விட்டால், ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நாம் கொடுத்து விட்டால், ஆதரவாளர்களாக இருந்து விட்டால் போதும் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் நற்செய்தி ஒவ்வொரு விசுவாசியினுடைய கடமை. நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அதை சரியாக மொழிபெயர்க்க வேண்டும் என்றால், ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்கள் எருசலேமிலே சாட்சிகளாக இருக்கும்போதே யூதேயாவிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். யூதேயாவில் சாட்சிகளாக இருக்கும்போது சமாரியர்கள் மத்தியிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். சமாரியர்கள் மத்தியிலே சாட்சிகளாக இருக்கும் போதே பூமியின் கடைமுனை மட்டும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பதற்கு முயற்சிப்பீர்கள். ஒன் அட் த சேம் டைம் ஆர் சைமல்டேனியஸ்லி, வெவ்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் பலராக நாம் சேர்ந்து நிறைவேற்றுகின்ற பணிதான் இந்த நற்செய்தி ஊழியம் என்பது. இதை நாம் சபைகளில் கண்டிப்பாக புரிந்தாக வேண்டும். ஏதோ சில முழு நேர ஊழியர்களால் உலகத்தை சுவிசேஷமயமாக்கி விட முடியாது. சபைகளாகவே ஆர்த்தெழுந்து இது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது, சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிஷப் அசரியா அவர் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஆந்திர பிரதேசத்திலே ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறவருடைய தலையிலே அவருடைய கைகளை வைத்துக்கொள்ள சொல்லுவாராம். வைத்துக்கொண்டு சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று அவர்கள் சொல்ல வேண்டுமா. அது நோக்கம் என்ன? ஒவ்வொரு விசுவாசியும் கண்டிப்பாக அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்பது.
பொலிவியா நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுட்டேன்னு சொன்னால் அவருக்கு உடனடியாக ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்களாம். அவர் போய் ஒரு ஆண்டுக்குள்ளே வழி நடத்தி அவரை ஆலயத்துக்கு கொண்டு வந்து அறிமுகம் செய்ய வேண்டும். அவர் சாட்சி கொடுக்கும்போது இவரை வழி நடத்தினவருக்கு அப்பொழுதுதான் ஞானஸ்நானம் கொடுப்பாங்களாம். இப்படி உலகமெங்கிலும் சபைகளில் நல்ல அணுகுமுறைகள் இருக்கிறது. அதனால் எல்லாரும் சாட்சிகள் என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. உங்கள் அடுத்த கேள்வியை நீங்கள் இன்னொரு முறை சொன்னால் நல்லா இருக்கும். நீங்கள் சபையில் நம்ம எப்படி சாட்சியாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறீங்க. நான் கேட்கிற கேள்வி, இந்த நம்ம இருக்கிற இந்த இன்றைய சூழ்நிலையில் நம்ம ஊர்களில் பெருநகரங்களில் இயேசு என்ற நாமம் தெரிந்திருக்கிறார்கள். அவங்கள்ட்ட நம்ம திரும்ப போய் எதை சொல்கிறது, எப்படி சொல்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதாவது அதில் மிக முக்கியமானது என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய புரிதல் இருக்கிறது, அபிப்பிராயம் இருக்கிறது. சிலருக்கு கிறிஸ்தவ தொடர்புகளின் நிமித்தமாக பள்ளிகளில் கற்றுக்கொண்ட போது அவர்கள் கேள்விப்பட்ட வார்த்தைகள், கதைகள், இவைகளை வைத்து ஓரளவு ஒரு சின்ன அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இதை வைத்து அவர்கள் இயேசுவை புரிந்து கொண்டார்களா என்பது அல்ல. இது போக ஊடகங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற அவருடைய கருத்துக்கள், அபிப்பிராயங்களும் அவர்களுக்கு வருகிறது. இதுக்கு ரெண்டு மத்தியில் கிளாஷ் ஆகிட்டே இருக்குது. அதனால் அவர்களுக்குள்ள ஒரு விகற்பமான எண்ணம் இருக்கிறது. ஒன்று என்ன, கிறிஸ்தவம் வெளிநாட்டு மதம் என்கிற ஒன்று இருக்கிறது. இது ரொம்ப நாள் விதைச்சிட்டாங்க. அதே போல் இங்கிலாந்து தேசத்தில் இருந்து பிரித்தானியாவிலிருந்து வந்த அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க வரும்போது ஒரு கையில் துப்பாக்கியும் ஒரு கையில் வேதத்தையும் கொண்டு வந்தாங்க என்கிற ஒரு தவறான செய்தி மிக பரவலாக விதைக்கப்பட்டது. ஒன்று நமக்கு தெரிந்திருக்கணும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருகின்ற போது இந்த ஊழியர்கள், மிஷினரிகள், வெளிநாட்டு மிஷினரிகள் இந்தியாவுக்குள் வந்தால் தங்கள் வியாபாரத்துக்கு அவர்கள் இடைஞ்சலாக இருப்பார்கள், தங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள், விடுதலை வேட்கையை மக்கள் மத்தியில் கொண்டு வருவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கிற வரைக்கும் அவர்கள் இருந்த காலத்தில் இராணுவ வீரர்களுக்கு சாப்லன்னு சொல்லுவாங்க, ஆவிக்குரிய ஆலோசகர்களாக வந்த போதகர்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. அவர்கள் வெளி மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது. அப்படி இருந்த காலத்தில் கிறிஸ்தவம் என்பது ஏதோ நாடுகளை ஆக்கிரமிப்பதற்கு, இந்த வியாபாரிகள் செய்கிற தவறுக்கு அவர்கள் உடந்தைகள் என்று நினைத்து விடக்கூடாது. இவை எல்லாவற்றிற்கும் அவர்கள் எதிரிகள். எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். எந்த மனிதனையும் யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய தவிர வேறு எந்த சித்தாந்தத்துக்கும் மனிதர்களுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதை சொல்லுவது தான் கிறிஸ்தவ வேதம். ஆனால் இதன் மத்தியில் கொஞ்சம் அபிப்பிராயங்கள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் எதிர்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகரித்து கொண்டே வருகிறது. நம்ம இயல்பாக செய்து வருகிற புராதன அணுகுமுறைகள், ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, ஆண்டவரை பற்றி சொல்லுகிற பழைய முறைமைகள் இப்பொழுது செல்லுபடியாகுமா என்பதை குறித்து நாம் கலந்துரையாடல் செய்ய வேண்டும். மக்கள் எதை விரும்புகிறார்கள், எதை வரவேற்கிறார்கள். ஒன்று சொல்லணுன்னா, நம்ம பேசுகிற மொழி வேறு, அவர்கள் பேசுகிற மொழி வேறு, அவருடைய புரிதல் வேறு, அவருடைய சம்பாஷணை மொழி வேறு, வட்டார வழக்கு சொற்கள் வேறு. நாம் சொல்லுகிற ஆன்மீகத்தை அவர்கள் தங்களுடைய சிந்தனை ஜல்லடையிலே அதை கேட்டு புரிந்து கொள்கிறார்கள். இப்போ நம்ம சொல்கிறத அவங்க வேறு விதமாக புரிந்து கொள்ளுவாங்க. அப்போ அவருடைய ஆன்மீக தேட்டம் என்ன, அவர்களுடைய வேத அறிவு என்ன, கடவுளை பற்றிய அறிவு என்ன, நாம் சொல்லுவதை அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று ஓரளவுக்கு நாம் சிந்தித்தான் அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டியது இருக்கிறது. இதற்கு நாம் மனப்பயிற்சி அதிக அவசியம். அப்புறம் ஆண்டவரை நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாம் இருக்கும் இடங்களில் சாட்சிகளாக இருந்தால் அதை பார்த்து கொண்டுதான் அவர்கள் இருப்பார்கள். நம்ம நேர்மையாக வாழுவது, ஒழுக்கமாக நடப்பது, நம்முடைய முன்னுதாரணமான வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்தம், நாம் பொய் உரையாமல் இருப்பது, இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது ஒரு நாள் எப்படியாவது கேட்பாங்க, நீங்கள் ஏன் வித்தியாசமாக இருக்கிறீங்க, எல்லாரும் போல நீங்கள் இல்லையான்னு கேட்பாங்க. நான் நினைக்கிறேன் அதுதான் நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். அப்போ அவர்களுக்கு இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் தாக்கம். அவர் தான் என் வாழ்க்கையை மாற்றினார். நான் ஒரு காலத்தில் அயோக்கியனாக இருந்தேன், லஞ்சம் வாங்கினேன், திருடினேன், துன்மார்க்கமாக வாழ்ந்தேன். அவருடைய நிலைமையில் பழைய வாழ்க்கையை சொல்லி இதிலிருந்தெல்லாம் எனக்கு விடுதலை கிடைக்காமல் இருந்த போது இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார், அவர் விடுவிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி விட்டு அதற்கு பிறகு அவர் அதை எப்படி வழங்குகிறார், அவர் எல்லாருக்கும் வழங்குகிறார், பாரபட்சம் இல்லாமல் வழங்குகிறார், அது இலவசமாக வழங்குகிறார். வேதம் அழகாக சொல்லுகிறது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், சுவிசேஷம் விற்பனைக்கு அல்ல. இது எல்லா கிறிஸ்தவர்களும் நினைத்து கொண்டு அப்படி கேட்கிறவர்களுக்கு சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு நுணுக்கமாக
அவர்களுடைய ஆன்மீகத்தை கண்டனம் செய்யாமல் ரொம்ப அவர்கள் மேலே ஒரு பச்சாதாபத்தோடு கூட சிம்பத்தட்டிக்கலி அவங்களோட நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அவங்க ஆசையாக கேட்பாங்க. ஒரே நேரத்தில் சொல்லி தீர்ப்பதல்ல சுவிசேஷ ஊழியம் என்பது. அது ஒரு கல்லை உடைக்கிற மாதிரி. ஏமி கார்மைக்கல் அம்மையாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தன் கேட்டானாமா, நீங்கள் பேசினா நிறைய பேர் மனம் திரும்பிடுறாங்களே, அதனுடைய காரணம் என்னன்னு கேட்கும்போது ஒரு கல்லை உடைக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம். நல்லா பார்த்துட்டே இருங்க, அவன் சுத்தியலால் அடிக்கிறான், 1 2 3 4 5 6வது அடி அடிக்கிறான், அப்போ அந்த கல் உடையுது. எனக்கு முன்னால் 6 பேர் அடிச்சுட்டாங்க, இப்போ நான் கடைசியாக அடிச்சிருக்கிறேன், அதனால் இது என்னால் வந்ததில்லை, பலர் இவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஒரு மனிதனை நானே வழி நடத்தி விட வேண்டும் என்கிற ஒரு நப்பாசியம் நமக்கு கூடாது. சிலர் ஆயத்தம் செய்ய வேண்டும். விதைக்கிறவன் ஒருவன், நீர் பாய்ச்சுகிறவன் ஒருவன், விளைய செய்கிறவர் தேவன். அதனால் விதவிதமாக மக்களை ஆண்டவர் சந்திக்கிறார். நாம் சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சமயத்திற்கேற்றார் போல, மனித தேவைக்கேற்றார் போல இயேசு கிறிஸ்துவை நிகழ்கால மனிதனுக்கு நாம் பொருத்தி காட்டுவது தான் சுவிசேஷத்தை அறிவிப்பது என்று சொல்லுவேன். நல்லதுண்ணே, ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னீங்க. ஆனால் எல்லாவற்றையும் நானே முடித்து விடுவேன் என்று நினைப்பதல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன பதிலிருந்து ஒரு 2 கேள்விகள் எனக்கு வருது. ஒன்று சபையை சார்ந்தது, இன்னொன்று சபையின் அங்கமாகிய ஒரு தனிநபரை சார்ந்தது. நான் முதலாவது சபையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். பல டெனாமினேஷன்ஸ் இருக்கிறோம், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் வர்ஷிப், பல விதங்களில் ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். இதெல்லாம் கடந்து இன்னைக்கு சமகாலத்திற்கு இந்த சபை பொருத்தமானதாக பார்க்குறீங்களா? நாம் இதை எப்படி நம்ம சமகாலத்துக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டியது என்ன சபையாக? சபை என்பது தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கிரயத்திற்கு வாங்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள், அவரை தங்களுக்கு உரிமை பாராட்டுகிறவர்கள், தனிப்பட்ட விதத்தில் அவர் வழங்கும் பாவ மன்னிப்பை, பரிசுத்தமாகலை பெற்றுக்கொண்டவர்கள். கிறிஸ்தவத்தினுடைய தனித்த அம்சம் என்னவென்றால் அவர்கள் கூடி தொழுகின்ற இடம், கட்டிடம் அல்ல ஆலயம் என்பது, திருச்சபை என்பது. அவர் மனங்களில் கோயில் வைக்கிறார். நான் பொதுவாக சுவிசேஷம் சொல்லும்போது என்ன சொல்லுவேன், கோயிலுக்குள் எங்களை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார்களே, நுழைவு போராட்டம் நடத்த வேண்டுமா? வடம் பிடிக்க முடியாமல் தேர் இழுக்க அனுமதி மறுக்கிறார்களே, அப்போ நம்ம அதற்கு போராட்டம் நடத்த வேண்டுமா? நான் சொல்லுவேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நம்மை தேடி வந்ததோடு நம்முடைய இதயத்தில் அவர் பள்ளி கொள்ளுகிறார். இதயத்தில் பள்ளி கொள்ளுகிறவரை வெளியிலே நாம் தேட தேவையில்லை. நம்மை ராஜ குருக்கள் என்று அவர் அழைக்கிறார். குருக்கள் என்று ஒரு தனி இனம் கிடையாது என்று சொல்லுகிறார். அவருக்கு அர்ச்சனை செய்வதற்கு நமக்கு அவர் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இதயங்களில், இதயம் என்னும் தாம்பூலத்தில் நாம் ஏற்றுக்கொண்டோமானால் அந்த சுவிசேஷத்தின் விளைவுகள் நம் மூலமாக வெளிப்படுகிறது. இப்படி மாற்றம் பெற்றவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ந்து தொழுவது, அதுவும் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு தனி அம்சம். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் தனித்தனியாக தான் பண்ணுவாங்க. கிபி 500ஆம் நூற்றாண்டில் வந்த இஸ்லாமியத்திலேயும் கிறிஸ்தவத்தின் தாக்கம் தான் சேர்ந்து தொழுவது என்பது. ஆனால் கிறிஸ்தவத்தின் தாக்கம் என்ன? இங்கு மனிதர்கள் அல்ல, தேவன் தான் ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவரை தொழுது வணங்குவதற்காக, அவருக்கு முன்பு நாம் எல்லாரும் சமம் என்பதை அறிக்கை செய்வதற்காக வருகிறோம். லெனின் ஒரு முறை எப்படி சொன்னான், இந்த சபைகளை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது. பொது உடைமை கட்சியினால் கூட சாதிக்க முடியாத ஒன்றை சபை சாதித்திருக்கிறது. படித்தவனும் படியாதவனும், ஏழையும் பணக்காரனும், ஆணும் பெண்ணும், குழந்தைகளும் முதியவர்களும், தராதர வேற்றுமையின்றி, மொழி வேற்றுமையின்றி, எல்லா விதமான வேற்றுமைகளுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் சமதளத்தில் அமர்ந்த ஆண்டவரை அவர்கள் ஆராதிக்கிறார்களே, அது எனக்கு பொறாமையாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னானா. அப்போ சபை என்பது ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள் கூடி வருகிற ஒரு சங்கமம். அப்போ சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் மனம் திரும்பினவர்கள் தானா என்பதை சபைகள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சபைகள் அதை செய்யாமல் சடங்குகளிலே சிக்கி கிடக்கின்ற போது பண்டிகைகள், விழாக்கள் இவைகளிலே மும்முரமாக காட்டுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கிறார்களா என்பதை மறந்து விடுகிறார்கள். சபையின் ஊழியக்காரனுடைய முக்கியமான வேலை சகலமான சத்தியத்துக்குள்ளும் மக்களை நடத்துவது, சகலரையும் சீஷராக மாற்றுவது, சீஷர்களை பெற்றெடுக்கும் சீஷர்களாக மாற்றுவது ஊழியக்காரனுடைய வேலை. போதகருடைய வேலை என்பது ஒரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் அவர்களை பயிற்றுவிக்கின்றவர். அப்போ பேராயர் என்பவர் யார்? பயிற்சியாளர்களின் பயிற்சியாளர், ஷெப்பர்ட்ஸ் ஷெப்பர்ட், ட்ரெயினர்ஸ் ட்ரெயினர். இதை நம்முடைய சபைகளில் நாம் பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதை செய்தோமானால் சபை என்பது சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாற்று அமைப்பு என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த சபை கற்றுக் கொடுக்கின்ற வாழ்க்கை தராதரமும் வெளியில் என்ன செய்யும் போகும். இவங்க எவ்வளவு சமாதானமாக இருக்கிறாங்க,
இவர்களுக்குள் பகைமை இல்லை, வேற்றுமை இல்லை, அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சமுதாயத்தில் என்ன செய்யும்? பெர்குலேட் ஆகும், ஊடுருவும் என்று சொல்லுகிறோம். கொஞ்சம் புளித்தமா எஞ்சியமாவே புளிக்க பண்ணுவது என்று ஆண்டவர் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. இந்த வேலையை சபை முதலாவது செய்ய வேண்டும். நல்லதுண்ணே, சபையை குறித்து சொன்னீங்க, அதனால நான் அதை தொடர்ந்து கேட்கிறேன். இந்த சபையில் தனிநபராக குடும்பங்களாக அங்கமாக இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஜெபம் பண்ணால் போதுமா? கொடுத்தா போதுமா? இப்படி சில கேள்விகள் வரதான் செய்யும். ஆமாம், இதை நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய இரண்டாவது அம்சம், சபையில் இருக்கிற அங்கத்தினர்கள் நீங்களே எனக்கு சாட்சிகள்னு முதல்ல நான் சொல்லிட்டேன். அப்போ நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்குள்ளாக நாம் வளர்கிறது எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நாம் முதிர்ச்சி பெற்றவர்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையை சத்தமாக பேச வேண்டும். நாம் தனி மனிதர்களாக ஆண்டவருக்குள் மக்களை கொண்டு வர வேண்டும். நான் பயிற்சியாளர் என்று சொன்னேனே, அதனுடைய பொருளை பயிற்சி பெற்றவர்கள் என்ன செய்வாங்க? நடைமுறை பயிற்சிக்காக வாழ்க்கை உலகத்துக்குள்ளாக செல்லுவார்கள். மீன்களை பிடிக்கிறவர்களாக இருந்தவர்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னார். இது பிள்ளை பிடிக்கிறதல்ல, இவர்கள் மூலம் இவர்களுக்குள் ஏற்பட்ட விளைவை மற்றவர்களுக்குள் ஏற்படுத்துவது. அதனால் சீஷர்களை பெற்றெடுக்கிறவர்கள் தான் அங்கத்தினர்களாக இருப்பார்கள். அது ஒரு முக்கியமான காரியம், அதான் முதன்மையான காரியம். அவர்கள் கூடி ஜெபிப்பார்கள், தங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்கள். இன்றைக்கு திருச்சபையினுடைய பிரச்சனை, கிறிஸ்தவருடைய பிரச்சனை, தங்களுக்காகவே ஜெபிக்கிறார்கள், ஜெபித்தவர்களுக்காகவே ஜெபிக்கிறார்கள், இவர்கள் ஆசீர்வாதத்துக்காகவே பேசுகிறார்கள். இது ஒரு உள்நோக்கு பார்வை என்று சொல்வேன். திருச்சபைக்கு ஒரு நாளிலும் இந்த உள்நோக்கு பார்வை இருக்கக்கூடாது. சபை தடம் புரண்டிருக்கிறது என்பதற்கு இது அடையாளம். சபைக்கு ஒரு வெளிநோக்கு பார்வை இருக்க வேண்டும். சபைக்குள் இல்லாதவர்கள் எல்லாரும், ஜான் ஸ்டார்ட் என்கிற போதவர் சொல்லுகிறார், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியவர்கள் இன்னும் ஆராதனைக்கு பாத்திரர் அல்லாத விக்கிரகங்களுக்கு முன்பாக விழுந்து வணங்கும் போது தேவனுடைய மகிமை களவாடப்படுகிறதே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோட நான் வெளியில போலன்னா நான் அன்றைக்கு நிகழ்த்திய ஆராதனை அர்த்தமில்லாத ஆராதனை என்று சொல்லுகிறார். அப்போ ஆராதனை செய்கிறவர்கள் பெருக வேண்டுமானால் வெளி பார்வையோடு நான் அவர்களுக்காக முதலாவது விண்ணப்பிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு நான் சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்கிற எளியது, உங்களை சுற்றி இருக்கிற குடும்பங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படி ஜெபிக்க ஆரம்பிப்பாங்கன்னா ஒரு நாள் உங்களை அவங்க தேடி வருவாங்க. ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். சென்னை பட்டணத்தில் ஒரு குடும்பம், அவர்கள் மும்பாயிலிருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள். கணவன் இறந்து போனார். அவருடைய வியாபாரத்தில் ஒரு பெரும் வீழ்ச்சி வந்ததினால் அவருக்கு இதய நோய் வந்து அவர் மரித்து போனார். அவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர், அவருடைய மனைவி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவர்களுக்கு பங்குதாரர்கள் கொடுத்த மீதி இருக்கும் அந்த மூலதனத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த நல்ல வசதியான வீட்டில் இருந்தாங்க, 5 பிள்ளைங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் சாதாரண மக்கள் வாழுகிற நடுத்தர, அதுக்கப்புறம் கீழ்த்தரமான மக்கள் வாழ்கிற பகுதிக்கு வந்து விட்டார்கள். அப்படி வந்தபோது பக்கத்தில் ஒரு குடும்பம், இந்த வீட்டில் காலையிலையும் ஜெபிப்பாங்களாம், மாலையிலையும் ஜெபிப்பாங்களாம். ஒரு அற்புதமான குடும்பம் நினைக்கிறேன். இந்த 2 நேரமும் ஜெபிக்கிற குடும்பம் ஒரு அசாத்தியமான குடும்பமாக இருந்துக்கும். அவர்கள் பாடுவார்கள், அவர்கள் ஜெபிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள். இந்த அம்மா ஆசையாக கேட்பாங்களாம், எப்போ காலையில் வரும் அவங்க ஜெபத்தை கேட்கலாம், எப்போ மாலை வரும் அவருடைய வார்த்தையை கேட்கலாம் என்று ஆசையாக இருப்பார்களாம். ஒரு நாள் தேடி வந்தாங்களாம். இங்கே வந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தையும் நீங்கள் வாசிக்கிற வேதத்தையும் கேட்டு நான் சமாதானம் ஆயிட்டேன், இந்த இயேசுவை எனக்கும் நீங்கள் சொல்லுங்க என்னாங்களாம். இப்படித்தான் அந்த குடும்பமே ஆண்டவருக்குள் வந்தது. அந்த குடும்பத்தில் 3 பேர் ஆண்டுடைய ஊழியக்காரங்களாக மாறினாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஒரு தாக்கம், ஒரு இம்பேக்ட், அதிர்வலை ஏற்படுத்தினதினால் அவர்கள் கவரப்பட்டார்கள். இது ஒவ்வொரு அங்கத்தினரும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இதை தாண்டி தேசத்துக்காக, ஆண்டவரை அறியாத மக்களுக்காக, திறந்த வாசலுக்காக, சபைகளுக்கு எதிராக எதிர்க்கிறவர்களுக்காக, சுவிசேஷத்தை தடை செய்கிறவர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்கு எதிராக வன்முறையை அடக்குமுறையை கொண்டு வருகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. அது ஜெப ஒரு ஊழியம். அதில் மிக முக்கியமான ஊழியம், அறுப்புக்கு எஜமானர் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவர் வலியுறுத்தின முக்கியமான ஒரு காரியம். நாம் அநேக நேரங்களில் இதை செய்ய தவறிவிட்டோம். ஆனால் இதற்கு காரணம் என்னென்னா, சில நேரம் ஜெபிக்கிறவர்களே நீ போகணும்னு சொல்லுவார் ஆண்டவர். அதனால் என்ன செய்ய மாட்டேன்றோம், அறுப்புக்காக நாம் ஜெபிப்பதில்லை. ஒரு சபை எழுப்புதல் அடைந்திருப்பதற்கு அடையாளம் பண்டிகை காலத்தில் எத்தனை மக்கள் கூடி வருகிறார்கள் என்பது அல்ல, ஜெபிப்பதற்கு எத்தனை பேர் கூடி வருகிறார்கள் என்பது. 2வது, அவர் மத்தியிலிருந்து எத்தனை ஊழியக்காரர்கள் அந்த சபையிலிருந்து எழும்பி இருக்கிறார்கள் என்பது. எங்கோ பிறந்த ஒரு குழந்தை, ஒரு வாலிபனை, ஒரு தம்பதிகளை நம்ம சபையில் பிரதிஷ்டை செய்து அனுப்புவதல்ல, நம்ம சபையிலிருந்தே ஆண்டவருக்காக ஊழியர்கள் எழும்புவது, அவர்களை நன்றாக உயர்த்துவது, அவர்களை ஆதரிப்பது,
அவர்களை களம் காண வைப்பது, அவர்கள் மூலம் நாட்டப்படுகிற சபையை நம்முடைய சபையின் கிளை சபையாக மாற்றுவது. இதுதான் என்னை பொறுத்த மட்டில் சபையினுடைய நீண்ட கால விளைவாக இருக்க முடியும்.